வணக்கம் நண்பர்களே. 1987 வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் மனிதன். ரஜினிகாந்த், ரூபினி நடித்த அத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன். இந்த வரிகள் வைரமுத்துவின் சிந்தனைகளில் வார்த்தெடுக்கப்பட்டவை. போர்க்குணம் நிறைந்த ஒரு மனிதனாக ரஜினி இருக்கிறார். அவரது இந்த அசுர வளர்ச்சி நேற்று விதைத்து இன்று வேர் பிடித்து வளர்ந்து நிற்கவில்லை. ஒரு தனி மனிதனாக நின்று எதிர்நீச்சல் போட்டு எதிர்ப்பு அலைகளையும் புயல் சூறாவளிகளையும் புறம் தள்ளிவிட்டுத்தான் கால் நூற்றாண்டுகளாக போராடி பெற்ற பொன்னான சுதந்திரம் இந்த சூப்பர் ஸ்டார் சிம்மாசனம். ரஜினியின் திரையுலக போராட்டங்களை ஒரு தனி புத்தகமாகவே போடலாம். அவை அவ்வளவும் அவஸ்தையான அனுபவங்களாகவே இருக்கும். ஒரு பஸ் கண்டக்டராக வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து திடீர் திருப்பமாக ரூட் மாறிப்போய் திரைக்களத்தில் வில்லனாக குதித்து அதே வேகத்தில் கதாநாயகனாக அவதாரம் எடுத்து தமிழ் ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் சூப்பர் ஸ்டாராக அமர்வதற்குள் அந்த மனிதன் ஒரு குருச்சேத்திர போரை கண்டிருக்க வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்த சினிமா குழந்தை எம்ஜிஆர் சிவாஜியின் காலத்திற்கு பிறகு இயக்குனர்களின் மடியில் குடியேறியது. அந்த சினிமா குழந்தையை திரும்பவும் நட்சத்திரங்களின் கைகளுக்குள் கொண்டு வந்த பெருமைக்குரிய நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். பாலச்சந்தர், பாரதிராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, மணிரத்னம் போன்ற திரை பிரம்மாக்கள் தங்களது கலாபூர்வமான படைப்புகள் மூலமாக தமிழ் மக்களின் ரசனையை உயர்த்தி மறுமலர்ச்சியை மலர வைத்து கொண்டிருக்க, அதே வேளையில் காரம் சாரம் நிறைந்த மணக்கும் மசாலா படங்களை கொடுத்து மக்கள் மனதில் அதிரடியாக நுழைந்து அவர்களின் ரசனையை திசை திருப்பியது சூப்பர் ஸ்டார் ரஜினிதான். ரசிகர்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் கொடுக்க வேண்டும், அதைத்தான் எதிர்பார்த்து வருவார்கள் என்றெல்லாம் சில நட்சத்திரங்கள் தங்களை சுற்றி ஒரு இமேஜ் வளையத்தை உருவாக்கி கொண்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். ஆனால் ரஜினி அதிலிருந்து மாறுபட்ட மனிதன். தன்னை சுற்றி எந்த கோட்டைகளும் எழுப்பிக் கொள்ளாதவர், இமேஜ் பற்றி இம்மிய அளவும் கவலைப்படாதவர். எம்ஜிஆர் வழியில் மசாலா ஃபார்முலாவை தேர்ந்தெடுத்த போதிலும் அவரை போல ஹீரோ இமேஜ் பார்க்க மாட்டார். ரஜினி ஏற்று நடிக்கும் பாத்திரம் கதாநாயக இலக்கணத்தை கடந்துதான் இருக்கும். குடிகாரனாக திருட்டு, கொள்ளை, கடத்தல் காரியங்களை செய்வதில் கை தேர்ந்தவனாக, கற்பழிப்பு, கொலை செய்யும் மகா பாதகனாக, இப்படி கதாநாயக மரபை மீறிதான் அவரது கதாபாத்திரங்கள் அமையும். எவையெல்லாம் கதாநாயக இமேஜை தகர்க்கும் என கருதி எம்ஜிஆர் ஒதுக்கி வைத்தாரோ அவை எல்லாவற்றையும் துணிந்து ஏற்று நடித்தபோது ரஜினிக்கு வரலாறு காணாத வரவேற்பு கிடைத்தது. அந்த அடையாளங்கள் அத்தனையும் பதிவு செய்து கொண்டு வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்த படம்தான் மனிதன். இதன் கதாநாயகன் அமாவாசை என்று பிறந்தவன் என்பதால் அவன் திருடனுக்கு உரிய தகுதிகளை கொண்டவனாகத்தான் இருப்பான் என்று சமுதாயத்தாலும் சொந்த உறவுகளாலும் உதாசீனப்படுத்தப்படுகின்றான். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கும் ஒரு ஹீரோவை திருடன் எனச் சொல்லி உதாசீனப்படுத்தி கதை பின்னப்பட்டிருந்த மனிதன் திரைப்படத்தை ரசிக பெருமக்கள் யாரும் உதாசீனப்படுத்தாமல் சூப்பர் ஹிட்டாக்கி மனம் கோணாமல் வசூலையும் மானாவாரியாக வாரி கொடுத்தார்கள். ரஜினி கதாநாயக சிம்மாசனத்தில் அமர ரூபினி கதாநாயகி கிரீடம் சூடி வந்தார். ரகுவரன் வில்லன் அவதாரம் எடுத்திருந்தார். இவர்களோடு ஜெய் கணேஷ், வினு சக்கரவர்த்தி, ஜி சீனிவாசன், செந்தில், சோ ஸ்ரீவித்யா, மாதுரி போன்ற புகழ் முகங்கள் நிறைந்த பெரிய நட்சத்திர கூட்டமே இதில் அணிவகுத்து நின்றது. வி.சி. குகநாதன் கதை பின்னியிருந்தார். அதற்கு வளமான வசனம் தீட்டி அழகான திரைக்கதை மாலையாக்கி தந்திருந்தார் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். வைரமுத்துவின் தத்துவ வரிகளை இசை வடிவமாக்கி கொடுத்திருந்தார் சந்திரபோஸ்.
ரஜினிக்கு ஏவிஎம் நிறுவனத்துக்கும் மானசீகமான இயக்குனராக இருக்கும் எஸ்பி முத்துராமன் இயக்கியிருந்தார். கதாநாயகன் ரஜினி அமாவாசையில் பிறந்தவன். அதனால் அவனது குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, அறிவை புகட்டும் ஆசிரியரும் சரி, ராஜா பிற்காலத்தில் ஒரு திருடனாகத்தான் வருவான் என்று சொல்லியே அவனை காயப்படுத்துகின்றார்கள். அவனது குணநலன்களை பற்றி சரிவர புரிந்து கொள்ளாத சமுதாயம் ரஜினியின் பிறப்பை வைத்து திருடன் பட்டத்தையே இலவசமாக வழங்கியது. இந்த சொல் அம்புகள் ஈட்டியாய் பாய ஆத்திரமடைந்த ரஜினி எரிமலையாய் மாறுகின்றார். அதன் விளைவு சிறைவாசம். ஜெயிலுக்கு போய் திரும்பிய ரஜினியை குடும்பத்தில் சேர்த்து கொள்ள மறுக்கிறார்கள். திருடன்னு சொன்ன போதெல்லாம் சீறினானே, இப்போ ஜெயிலுக்கு போய் தான் ஒரு திருடன்தான்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கான் பாத்தியா என காரணம் காட்டி வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். தன்னை ஒரு மனிதனாக ஏற்க மறுக்கும் குடும்ப சொந்தங்களை உதறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி வருகின்றார் ரஜினி. வெளி உலகத்தில் அவர் சந்திக்கும் சம்பவங்கள் அவரை மிகச் சிறந்த மனிதன் என்பதை புடம் போட்டு காட்டுகின்றது. மனிதத்தன்மையின் அடிப்படை குணநலன்கள் மறந்து மந்தை ஆடுகளாய் திரியும் மனிதர்களை காட்டும் மனிதன் திரைப்படத்தின் கதை இதுதான். ஒரு மனிதன் எந்த மாதிரியான குணநலன்களை கொண்டிருக்கிறான் என்பதை உணராமல் அவனது பிறப்பை கருத்தில் வைத்து குருட்டு நம்பிக்கையில் கண்மூடித்தனமாக நடந்து அந்த மனிதனின் மனதில் காயங்களை உருவாக்கக்கூடாது என்பதை இத்திரைப்படம் தெளிவாக சொல்கிறது. கதை ஆலைமரத்தின் விதையை போன்றது. ரொம்ப சிறிய தத்துவத்தை உள்ளடக்கி இருந்தது. அதை கதாசிரியர் வி.சி. குகநாதன் பார்வையாளர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் ரொம்பவும் எளிமையாக்கி கொடுத்திருந்தார். பொன் விழா கண்டிருக்கும் சரித்திர நிறுவனம் ஏவிஎம் பிரம்மாண்டமான முறையில் தயாரித்து வழங்கியது. அந்த பட நிறுவனத்துக்கு ஏற்ற மசாலா கொள்கையுடன் கதை பின்னப்பட்டிருந்தது. ஏவிஎம் நிறுவனத்தின் செல்லப்பிள்ளை எஸ்பி முத்துராமன் தனது ஆற்றலின் ஆழம் காட்டி அற்புதமாக இயக்கியிருந்தார். பட நிறுவனம், இயக்குனர், நாயகன் இந்த மூவருமே சிறந்த மசாலா மந்திரவாதிகள் என பல முறை அடையாளம் காட்டியிருப்பவர்கள். ஆகவே அந்த மூவர் கூட்டணி வழக்கமான மசாலா கலவையை சுவைப்பட பரிமாறி இருந்தது. ஒரு செட்டிநாடு ஹோட்டலில் சாப்பிட்டு திரும்பியது போன்ற திருப்தி பார்வையாளனுக்கு கிடைத்தது. ஆடுபுலி ஆட்டம் என்றொரு படம். அதில் ரஜினிகாந்த் ஏற்று நடித்த கேரக்டரின் பெயரும் ரஜினிதான். அந்த படத்தில் சில அட்டகாசமான மேனரிசங்களை செய்து இதுதான் ரஜினி ஸ்டைல் என்று பஞ்ச் டயலாக் வைப்பார். புகழ் முகமாகாத அந்த சூழ்நிலையிலேயே ரஜினியின் அந்த ஸ்டைல் அமோக வரவேற்பை வாங்கி வந்தது. அதுதான் பிற்காலத்தில் ரஜினி செய்த பல புதிய ஸ்டைலுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது. எதிலும் வேகம் காட்டுவது, ஒருவனை அடித்துவிட்டு அதே வேகத்திலேயே சிகரெட்டை பற்ற வைப்பது, ஒருக்களித்தாற் போல நடப்பது, திடீர் என கையை உதறிக்கொண்டு திரும்புவது, பஞ்ச் டயலாக் பேசுவது என்பது மாதிரியான வழக்கமான ஸ்டைல்கள் மனிதன் திரைப்படத்திலும் மறக்காமல் இடம் பிடித்திருந்தது. அதற்கு ரசிகர்களும் தங்களது வழக்கமான வரவேற்பை வழங்க தவறவில்லை. அதிரடி பண்ணும் மசாலா கதை படங்களில் கதாநாயகிக்கு என்ன வேலை இருக்கப் போகின்றது? நோ என்ட்ரியில் நுழையும் வாகன ஓட்டியை மடக்குவதற்காக மறைமுக தாக்குதல் நடத்தும் டிராஃபிக் கான்ஸ்டபிள்களைப் போல எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் அவதாரம் எடுத்து நிற்க வேண்டியது. பிறகு கதாநாயகனோடு டூயட் பாடும் சாக்கில் அரைகுறை ஆடைகளோடு ஆடி ரசிகனை ஆட்டம் காண வைக்க வேண்டியது. கடைசியில் முற்றும் திறந்த இந்த பெண் துறவி கதாநாயகனுக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகு இழுத்து போர்த்தி குடும்ப பெண்ணாக காட்டி நிற்க வேண்டியது. மசாலா படங்களில் நாயகியின் பங்கு இவ்வளவு தானே. நாயகி ரூபினி அதை அடிபிழறாமல் செய்திருந்தார். மிரட்டல் வில்லன் ரகுவரன் வில்லத்தனங்களில் வெளுத்து வாங்கியிருந்தார். மற்ற நட்சத்திரங்களும் படத்தை தூக்கி நிறுத்தும் விதமாகவே நடித்திருந்தனர். வைரமுத்துவின் பாடல்களுக்கு இசை மீட்டியவர் சந்திரபோஸ். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்றொரு எழுச்சி பாடல்
கால கால முரட்டு கால என்றொரு துள்ளல் நடைப்பாடல். வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே என்றொரு தத்துவ பாடல் என எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட்டாக்கி நேரடியாக ரசிகர்களின் பேராதரவை பெற்றார்கள் கவிஞரும் இசையமைப்பாளரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு புகழ் சேர்த்த படங்களில் மனிதன் மறக்க முடியாத வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட படமாக அமைந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.